வணக்கம் குழந்தைகளே. இன்னைக்கு எல்லாரும் என்ன பரீட்சை எழுதிட்டு வந்திருக்கீங்க? வணிகவியல். அதுக்கு நான் 1 மார்க் கொஸ்டின் கேட்குறேன், நீங்கள் எல்லாம் ஆன்சர் சொல்லுங்க. ஓகே. நுகர்வோரியல் என்னும் சொல் தோன்றிய ஆண்டு 1954 1960. டேஷ் உதவியால் அதிகார பகிர்வு எளிதாக செய்யப்படுகிறது. குறியிலக்கு மேலாண்மை, விதிவிலக்கு மேலாண்மை. டேஷ் இந்தியாவை உலகளாவிய வடிவமைப்பு மற்றும் உற்பத்தி மையமாக மாற்றுவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் இந்தியா, இந்தியாவில் தயாரிப்போம் திட்டம். ஜான் எஃப் கென்னடி அவர்களின் கூற்றுப்படி பின் வருபவற்றில் நுகர்வோர் உரிமையில் இடம்பெறாதவை எது? நுகரும் உரிமை, பாதுகாப்பு உரிமை. டேஷ் இதுவே உலகின் பழமையான பங்கு சந்தை ஆகும். தேசிய பங்கு சந்தை, ஆம்ஸ்டர்டாம் பங்கு சந்தை. நிர்ம சட்டம் 2013 படி நிர்மத்தில் கூட்டப்படும் பங்குனர் கூட்டத்தில் இடம்பெறாத கூட்டம் எது? சட்டமுறை கூட்டம், குழு கூட்டம். கூற்று: நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 ஆண்டு இயற்றப்பட்டது. இச்சட்டம் நுகர்வோரின் உயிருக்கும் உடைமைக்கும் ஊறு விளைவிக்கும் பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கு எதிராக நுகர்வோரை பாதுகாத்தல். கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. கூற்றுக்கு காரணம் சரியான விளக்கமாகும். பணிமாற்றம் என்பது ஒரு டேஷ் ஆட்சேர்ப்பு வளமாகும். புறவள, அகவள. அறிவியல் பூர்வ மேலாண்மை கோட்பாட்டை உருவாக்கி வளர்த்தவர் ஜேக்கப் டேலர். சந்தையிடுகை முறையின் ஆரம்ப நிலை பண்டமாற்று முறை, முற்றுரிமை முறை. இரண்டு முக்கிய வாணிப சூழல்கள் டேஷ் மற்றும் டேஷ் ஆகும். அனுமதிக்கத்தக்கது மற்றும் அனுமதிக்க முடியாதது. உட்புற சூழல் மற்றும் வெளிப்புற சூழல். ஒரு இரண்டாம் நிலை சந்தையில் ஒரு பத்திரம் எத்தனை முறை விற்கப்படலாம்? 3 முறை, பல முறை. மூலதன சந்தையின் பங்கேற்பாளர் டேஷ் ஆவார். தனிநபர், மேலே உள்ள அனைத்தும். தேர்வு பொதுவாக ஒரு டேஷ் செயலாக கருதப்படுகிறது. எதிர்மறை, நேர்மறை. கீழ் கொடுக்கப்பட்டுள்ளவையில் எது சந்தையிடுகை கலவையின் முக்கிய கூறு? விலை, பொருள். நாட்டில் டேஷ் பங்கு சந்தைகள் உள்ளன. 25, 24. பொதுத்துறைக்கு ஒதுக்கப்பட்ட தொழில்களை தனியார் துறைகள் துவங்க அனுமதிப்பது டேஷ் ஆகும். தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல். கீழ் குறிப்பிட்டுள்ள பணிகள் எது வணிக பணியை சார்ந்தது அல்ல? சந்தையிடுகை பணி, அமைப்பு பணி. சரக்கு விற்பனை ஒப்பந்தத்திற்கு எது முக்கிய உறுப்பாக இருக்கிறது? விலை, மேற்கான அனைத்தும். மாற்றுமுறை ஆவண சட்டம் 1881 பிரிவு 6 எதை பற்றி இயம்புகிறது? மாற்று சீட்டு, காசோலை. Thank you students.